சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்ததாக சிலுவையின் நிழல் ஒளித்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார் என்ற வார்த்தையின்படி நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், மன மகிழ்ச்சியினால் நாங்கள் நிரப்புகிற தேவனாக இருக்கிறப்பா. இந்த நாட்களும் கூட உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கடந்த நாட்களும் கூட யாபேஸ் அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாட்களும் கூட தானியேல் அவருடைய ஜெபத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். தானியேல் எப்படி ஜெபித்தார், எத்தனை வேலை ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். எவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட தானியேல் ஜெபத்தை எப்படி செய்தார் அப்படிங்கிற காரியங்களை இந்த நாட்களும் கூட நான் பார்க்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்கள், பத்திரத்துக்கு கையெழுத்து இட்ட பின்பும் கூட, ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட பிறகும் கூட தினமும் அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? 3 வேளையும். அதே போல் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதே போல் பல எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க மேல் வீட்டாரையில் போய் நினைச்சாரு அவர் ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பிரியமல்ல, அவருக்குன்னு ஒரு இடத்த வைத்திருந்தார். தினமும் அதே போல் பல கனிகள் திறந்திருக்க 3 வேளையும் இடைவிடாமல் அவர் ஜெபம் பண்ணுறதை அவர் வழக்கமாக வைத்திருக்கிறார். பிரியமல்ல, இந்த நாட்களும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்குன்னு ஒரு டைமை நம்ம ஒதுக்க வேண்டும். உலகத்தில் நம்ம பிஸியான நாட்களுக்கெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் இன்றைக்கி காணாது, அடுத்தடுத்து வேலைகள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கூட நம்மை படைத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம டைம் கொடுக்க வேண்டும். இந்த தானியேலோ வென்றால் 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தாராம். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கூட அதுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவருக்கு அவர் முதலிடம் கொடுத்தார். அதே போல் தானியேலுக்குள்ளாய் விசேஷித்த ஆவி இருந்தபடினால சொப்பனங்களை எல்லாம் வியாக்கியானம் பண்ணத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு வரங்களை கர்த்தர் அவர்களுக்குள்ளே வைத்திருந்தார். இன்றைக்கி ராஜா நேபுகாத் நேச்சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொப்பனத்தை காமிக்கிறாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு கலக்கம் வருது. உடனே ஜோசியக்காரங்க மந்திரவாதி யாரெல்லாமோ வச்சு பார்க்குறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுவார். என்ன அப்படின்னா, சொப்பனத்தை சொன்னால் அதுக்கு ஈஸியாக அர்த்தத்தை யாருனாலும் சொல்லிடுவாங்க. அதாவது எதையாவது ஒன்று சொல்லிடுவாங்க, இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி. இவர் என்ன சொல்லுதாரு, நான் கண்ட சொப்பனமும் என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறார். பாருங்கள், அவர் என்ன சொப்பனம் கண்டாருங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியுமா? ஆனால் இப்போ யாராவது பாருங்கள், சொப்பனத்தை நான் இப்படிலாம் கண்டேன் நைட்டு அப்படின்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அர்த்தத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் போனால் ஒருத்தர் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நமக்கு ஒரு கணிப்பு கணிக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்லுதார் பாருங்கள், நான் என்ன சொப்பனம் பார்த்தங்கிறதே நீங்கள் சொல்லணும், அதுக்கு ஒரு அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட யார் இருப்பா அந்த உலகத்தில்? ஆனால் தானியேலுக்குள்ளாய் விசேஷத்த ஆவி இருந்தபடினால, தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் என்ன செய்கிறாரு பாருங்க, அதுக்கு அந்த சொப்பனத்தையும் சொல்லி அந்த அர்த்தத்தையும் சொல்கிறாரு. உடனே பாருங்கள், அவருக்கு மேலும் 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 அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை உயர்த்து கொண்டே போகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பையன் அதே போல் ஒரு சொப்பனம் பார்க்கும்பொழுது அப்படி தான் இவர் அந்த அர்த்தத்தை கண்ட உடனே கடைசியில் அவங்களுக்குள்ளாய் நிறைய போட்டி பொறாமைகள் வருகிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் இப்படி 3ஆம் வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள்ள விசேஷத்தாக இருந்தபடினால அந்த ராஜ்யம் முழுமைக்கு அவனை என்ன செய்யணும்? அதிகாரியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா நினைக்கிறார். காரணம் என்ன? அவன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்குது? ராஜா கிடைக்குது. சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லி நீங்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு கவனம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லதுனால அந்த இடத்துல ஒரு சாதாரணமாக தான் அந்த அரண்மனைக்குள்ள வரக்கூடிய அந்த தானியேல் ஆண்டு கூடவே இருந்தபடினால வர 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 கர்த்தர் அவர் வைத்து கொண்டே இருக்கிறார். இது கடைசியில் யாருக்கு பிடிக்கல பாருங்கள், 4ஆம் வசனத்தில், அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையிலவனாக இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பாருங்கள், எதுலையாவது இவனை குற்றம் கண்டுபிடிக்கணுமா? இவனுக்கு மேலும் 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 போஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்குதா?
இவனை சும்மா விடக்கூடாத, நம்மளாம் இருக்கிறோம் பழைய ஆளுக்க, நம்மளாம் அப்படியே இருக்கிறோம், இவன் மட்டும் மேலே போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டி பொறாமைகள். இன்றைக்கி ஊழியத்துலையும் பாருங்கள், ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் பாருங்கள். நேற்று ஒருத்தன் புதுசாக வந்தவன் நல்ல திறமையான ஆளாக இருப்பான், அவனோட கூட ஆண்டவர் இருப்பார், உண்மையாக இருப்பான், உத்தமாக இருப்பான், கடவுள் அவனை வைத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் பழைய ஆட்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், நமக்கு இப்படி பண்ண மாட்டேங்காங்களா, அவனை நேற்று வந்தானே அவன் இது பண்ணிட்டான், அவ்வளோ பெரிய ஆளா, அவனை எப்படியாவது வேலையை விட்டே விரட்டிடணும், ஊழியத்தை விட்டே விரட்டிடணும், இந்த இடத்த விட்டே அவனை விரட்டுன்னு சொல்லி நிறைய போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தானியில் இருக்கிற காலத்துலேயே அப்படி நடந்திருக்குது. இவனுக்கு என்னடா செய்யலாம், இவனுக்கு மேலும் மேலும் போஸ்டிங் கொடுத்து இவனை வைத்துக்கிட்டே இருக்காங்களே, இவனை எப்படியாவது ராஜாட்ட மாட்டி விட்டு இவனை கொலையே பண்ணிடணுங்கிற அளவுக்கு கடைசியில் முடிவு பண்ணி எதிரடா குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா இவனை ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்துலையும் பெர்ஃபெக்டாக இருக்கிறான், உத்தமமாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான். கடைசியில் எதில் குறைய கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா 3 வேலையும் கரெக்டாக டைமுக்கு என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். மேலே போய் என்ன செய்கிறான், பலகணிகளை திறந்து மேல் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறான். இதில் தான் அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்குன்னு சொல்லி பிளான் போடுறாங்க. உடனே ராஜாட்ட போய் ராஜாவோட சிலையை செய்ய சொல்லி 30 நாளைக்கு என்ன செய்யணும், உண்மை தான் என்ன செய்யணும், வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஒரு கையெழுத்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கியிருந்தாங்க, வேறு யாரையாவது வணங்கினா அவங்கள என்ன செய்யணும், சிங்க கபியில் போட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. அதே போல் இவன் பாருங்கள், அந்த பொச்சில் என்ன செய்ய மாட்டேங்கான், வணங்க மாட்டேங்கான். ஆனால் இடைவிடாமல் அந்த 3 வேலையும் கரெக்டாக யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டோட்ட போய் ஜெபம் பண்ணுறான். அதை இவங்க பார்த்து குற்றம் கண்டுபிடிச்சி உடனே ராஜாட்ட போய் சொல்லி, இங்கே பாருங்கள், உங்களுடைய இதத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, மீறிட்டாங்க, இவனை கொலை பண்ணிடணுங்கிற அளவுக்கு இது பண்ணுறாங்க. கடைசியில் இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஐயோ நம்ம தான் கையெழுத்து வச்சுட்டோமே. 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலப்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினானாம். பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு, யார் வேறு எதை நினைச்சக்கூடாது, வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவுடைய சிலையை மட்டும்தான் வணங்கன்னு சொல்லி. ஆனால் எவ்வளோ அதிகாரத்தில் எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் கூட இவர் எல்லாரை காட்டிலும் உயிரே பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறார். அவர் தான் நம்ம படைத்த தெய்வம் அப்படின்னு சொல்லி அவருக்கு முதலிடம் கொடுக்கிறார். ராஜாவை விட அவர் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவராக இருந்தார். கடைசியில் இதுதான் சாக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவனை எப்படியாவது மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்கள், ராஜாவுக்கு முன்பதாக அவனை இது பண்ணி 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்போது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதாய தேசத்தின் புத்திரர்கள் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உடனே அவருக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம தான் என்ன செஞ்சிட்டோம், கையெழுத்து வச்சுட்டோம். கடைசியில் தானியேலே எவ்வளோ மறைபொருட்கள் வெளிப்படுத்தக்கூடியவன், அவனுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுதார். ஆனால் அவர் தான் கையெழுத்து வச்சதுனால அவராலையும் காப்பாற்ற முடியல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ராஜா பாருங்கள், 16ஆம் வசனத்தில், ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றான். நைட்லாம் அவருக்கு தூக்கமே இல்லை. ஐயோ நம்மளே நெஞ்சிட்டோம், கையெழுத்து போட்டோம், மோதிரத்தினால் சீல் வச்சுட்டோம், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே, தானியேலை போய் கொலைச்சதுக்கு நம்மளே காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாரு. ஆனால் அந்த ராஜாவே அந்த தானியேலை பார்த்து சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்கள், தானியேலை காட்டிலும் இவருக்கு ரொம்ப பரிதவிக்குது, எப்படியாவது அவனை காப்பாற்றணுமே, அவர் நல்லவன் வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி. கடைசியில் முழுவதும் அவர் போஜனமும் பண்ணலையாம். 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. கடைசியில் காலையிலே எழுந்த உடனே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்து சிங்கங்களின் கெபிக்கு நினைச்சிறாரு, தீவிரமாக போகிறாரு. அங்கே போன உடனே 20ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி தானியேலை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு தானியேல் சொல்கிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், உமக்கு உண்பதாகவும் நான் என்ன செஞ்சேன், நீதிக்கேடு செய்ததில்லை அப்படிங்கிறான். பாருங்கள், எவ்வளோ கள்ளம் கபடம் இல்லாததாக ஆண்டவருக்கு மட்டும் பயந்து அந்த 3 வேளையும் ஆண்டவருக்கு இடவிடாமல் ஜோமனால சிங்கங்களே வந்தாலும் கூட அதன் வாயும் கூட இணைஞ்ச ஆண்டவர் கட்டி போடுகிறார். ராஜாவே அதிகாரம் கொடுத்தாலும் கூட அதற்கு கூட கீழ்ப்படியாமல் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் மட்டும் நான் நினைச்ச மாட்டேன், விலக மாட்டேன், அவருக்கு கொடுக்கக்கூடிய டைமை நான் நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அந்தளவுக்கு உறுதியாக பிடிக்கிறார். பிடித்ததுன்னு பலன் என்ன, சிங்கம் எவ்வளோ தூரம் பசியோடு கிடக்கும், யாரை தீக்கி போட்டாலும் அதை கண்டந்தனம் நினைஞ்சிரும், பயங்கர சாப்பிட்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சிங்கம் சாதாரண ஒரு நாயை போல் அவ்வளோ ஒரு சாதுவாக மாறத்தக்கதாக கத்தர் அந்த சிங்கின் வாயை நெஞ்சிட்டாரான், கட்டி போட்டான். கடைசியில் யார் யாரெல்லாம் தூக்கியோட போனாங்களோ அவங்கள கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மேல் பாய்ந்து
அவருக்கு எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யார் யாரெல்லாம் அவனை குற்றம் சாட்டணும், அவனை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு யார் யாரெல்லாம் கண்ணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கடைசியில் எலும்பு கூட நெஞ்சிட்டு அந்த சிங்கம் நொறுக்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்களுக்கு விரதமாக அநேக எரிகள் எழும்பலாம். நம்ம ஜெபிக்க முடியாது. இப்படி பிசாசுடைய ஒரே தந்திரம் என்ன, நம்ம ஜெபிக்கக்கூடாது. ஜெபித்தா அவன் பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கிடுவான், மேலும் 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 பெரிய ஆள் ஆயிடுவான், இவன் உயர்த்தப்பட்டுருவான், இப்போ எல்லாரையும் காட்டிலும் பயங்கர ஆசீர்வாதமாக இருப்பான். இவன் அப்படியே விடக்கூடாது, ஜெபமனை விடக்கூடாங்கிறக்காக உன் வீட்டாரே உனக்கு சத்துருன மாதிரி பக்கத்தில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களே தான் நமக்கு சத்துருவாக இருப்பாங்க. ஜெபமணி என்னத்தை கண்ட அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். வீட்டில் மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக. நீங்களாம் என்னையா ஜெபம் பண்ணிடு, ஜெபமணி என்னத்தையா கண்டுட்டேரு, வீட்டில் உள்ளவங்க மூலமாக நம்ம சொன்னால் நம்ம என்ன ஆயிரும், சோர்வாயிரும். என்னடா அது வீட்டில் கூட நம்மளை மதிக்க மாட்டேங்காங்களே, ஜெபமணி என்னத்தையா கண்டிரு, வீட்டில் என்னையா ஆசீர்வாதம் இருக்குது, ஒன்றும் இல்லை, கடவுள்கிட்ட எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் போதுமாயா, என்னையா வேலையில் ஆசீர்வாதம் இருக்குது, அந்த குடும்பத்தை பாரு அப்படி இருக்கிறாங்க, இவன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, புறமத்தை சேர்ந்தவங்க அவங்களே இவ்வளோ தூரம் தான் இருக்கிறாங்க, நீர் ஜெபங்கேரு, கடவுள் அப்படி நம்ம வீட்டில் என்னையா செஞ்சுட்டாரு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல, திருமணக்காரன் கைக்குடி வரல, ஆண்டுன்னு ஓடுதேரு, ஜெபன்னு ஓடுதேரு, ஊழியன்னு அங்கேயும் ஓடுதேரு, கடவுள் அப்படி உங்களுக்கு என்ன தான் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க மூலமாகவே நமக்கு பயங்கரமான நெருக்கங்கள் வரும். காரணம் என்ன, இவன் நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், இன்னும் ஜெபம் பண்ணால் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கிடுவான். கடைசியில் வீட்லேயும் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாயிருவாங்க. இருள் இருக்கிற இவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டுருவாங்க, அப்புறம் ஆண்டரை விட்டு விலகவே மாட்டாங்க. அதனால் ஆரம்பத்திலே இவங்களை என்ன செய்யணும், நம்ம கட்டி போடணுங்கிறதுக்காக பிசாசு பல விதத்தில் நமக்கு விரதமாக போராடலாம். இந்த தானியல் வாழ்க்கையிலும் கூட 3 வேலையும் தவறாமல் ஜெபித்தாராம். எவ்வளோ வேலை இருந்தாலும் கூட ஆண்டுக்காக அவர் அந்த காரியத்தை எடுக்கிறார். ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல டெய்லி ஜெபம் பண்ணுறார். கடைசியில் என்ன நடந்தது, ராஜாவுடைய கண்களும் தடுக்க கிருபை செய்தார். அந்த சிங்கங்களின் வாயும் கத்தர் நினைச்சார், கட்டி போடுகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. யார் கடைசியில் அவங்களுக்கு விரதமாக எழும்பினாங்களோ அவ்வளோ பேரும் என்ன செய்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு கத்தர் சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் கத்தரை மாற்றப்படுகிறார். எனவே இன்றைக்கி கர்ஜிக்கிற சிங்கம் போல் நமக்கு விரதமாக அநேகர் எழும்பலாம். நீ என்ன ஜெபம் பண்ணுற, என்னெல்லாம் ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கையில் அப்படி என்ன தான் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பிசாசன் மட்டும் வருவானா, வரமாட்டான். ஆனால் மனிதர்கள் மூலமாக கர்ஜிக்கிற சிங்கம் போல் பயங்கரமாக நிற்கலாம். ஏன்னா ஊழியம் செய்ய என்ன பிரயோஜனம் அப்படி நம்மளுடைய ஜெபத்தை தடுப்பதற்காக அநேக போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேலை பார்க்குற இடத்துலேருந்து வரலாம், வீட்டிலேருந்து வரலாம், நமக்கு ரொம்ப நெருங்கியவங்க மூலமாக கூட வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம். நீங்கள்லாம் ஜெபம் பண்ணி என்னத்தடா கண்ட அப்படின்னு சொல்லி. நானும் ஆரம்பத்தில் ஆண்டருக்கு வந்த புதுசுலாம் ஜெபம் பண்ண முதல்ல அற்புதம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பாடுகள் வரும்போது என்னை பார்த்து எல்லோரும் கேட்பாங்க, நம்ம தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு நீ போனலாம், அதனால தான் அவனை எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் ஒரு நாள் நீ நினச்ச மொட்டையை போட்டு பலடியும் நம்ம கோயிலுக்கு வரலை அப்படின்னா என் பேரை நான் மாற்றிடுவேன் அப்படின்னாங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கி அவங்களும் ஆண்டவர் தான் என் மெய்யான தெய்வம்னு சொல்லி வரத்தக்கதாக கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறார். நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டருக்குள்ள வந்துட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் சவால் விடலாம், நம்ம ஜெபிக்கக்கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாதுக்காக என் வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. நீங்களாம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, கிறிஸ்தவங்களே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்ட்டு வீட்டில் நல்லா மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ நேற்று வந்தவன் எதுக்கிட்ட அங்கங்கே போய் ஏசுன்ட்டு மைக்கு இல்லாமல் சத்தம் போட்டு கிடக்கிற, உனக்கு அவ்வளோ இது வந்துட்டா, பேசாமல் வீட்டில் இருக்கன்னா இல்லைன்னா எங்கேயா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ நெருக்கம். சொந்த பந்தங்கள் மூலமாக அநேகர் நீ என்ன ஊழியன்ட்டு அலையதையா அப்படி நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்லாம் சொன்னாங்க. ஜெபிக்க முடியாதபடி, ஊழியம் செய்ய முடியாதபடி எவ்வளோ தடைகள் மத்தியிலும் கூட ஆண்டு கூடவே இருந்தபடினால ஆண்டவரே என்னை நிலைநிறுத்தி இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒளித்தில் வச்சுருக்கிறார். எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் கூட, போராட்டத்தில் மத்தியிலும் கூட நான் ஜெபத்தை விடவே இல்லை. ஆண்டு பாருங்கள், ஜெபின்னு சொல்லி அவர் உள்ளத்துலேருந்து எனக்குள்ள ஒரு தூண்டலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பயங்கரமான பிரச்சனையாக இருக்கும், போராட்டமாக இருக்கும், என்ன ஆண்டவரே நினைப்பேன், ஆனாலும் கூட என்னை ஜெபிக்க வைப்பார். அதே ஆண்டவர் இந்த தானியலுக்குள்ளாய் விசேஷ தாவி இருந்தபடினால தினமும் 3 வேலை நினைச்சார். ஆண்டவரே நோக்கி பார்க்குறாரு. வர தாவீதை எப்படி வெறுத்து இடந்தானோ அதே போல் சத்துருக்களுக்கு மத்தியில் இவருக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்து கடைசியில் பாருங்கள் பெரிய போஸ்டிங்கே கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ராஜ்யபாரம் முழுமையும் கத்திர நினைச்சார், அந்த இடத்துல கொடுக்குறாரு. அதே போல் இன்றைக்கி எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ, சத்துருக்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறீங்களோ, ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஆண்டவர் ஆராதிங்க. அந்த சத்துருக்கள் வெக்கப்பட்டு போக முடியாத அதே இடத்துல உங்களை மேலே கத்திர நினைச்சார், உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அநேகர் நினைப்பாங்க என்னடா கீழே தட்டலாங்கிறக்காக இல்லாத போலாமல் சொன்ன ஓனர்கிட்ட, முதலாளிகிட்ட. ஆனால் என்ன தான் பண்ணாலும் கூட கடைசியில் ஆண்டவனை வைத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அவங்களுடைய வாயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போத்தக்கதாக சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தப்படுத்தி மேன்மேலும் கத்திர உங்களை உயர்த்தி கொண்டே போகிறார். எல்லாரும் வைக்கப்பட்டு போவாங்க. என் வாழ்க்கையில் உலகத்துலேயும் எவ்வளவோ சத்துருக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பலமாக சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரே நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அழைத்திரு, நிறைய என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ சத்துருக்கள் எனக்கு விரதமாக எழுந்தவங்க கூட இன்றைக்கி என்னோட கூட சமாதானமாக முடியாது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்தளவுக்கு நம்மளை சத்துருக்கு மத்தியில் மேலும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைய பேர் என்னை பார்த்து நீ அழிஞ்சு போயிடுவேன், நீ ஆண்டர்னு ஓடுத, இதெல்லாம் சரியில்லை அப்படின்லாம் சொன்னாங்க.
ஆனால் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நான் இதே வார்த்தை சொல்லுவேன், நான் செத்து போனாலும் பரவாயில்ல, உண்மை தான் நம்பியிருக்கிறேன், உண்மை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா? இவங்களாம் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் மேலும் மேலும் தோல்வி தான் இருக்குது, ஆனால் என்ன நடந்தாலும் உண்மை மட்டும் நான் விலக மாட்டேன்பா. யோபு சொன்னது போல் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல என்னை வெக்கப்பட விடலை, அவமானப்பட விடலை. ஆரம்பத்தில் தோல்வியாக இருந்தது, எல்லாரும் கைவிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதே இடத்துல இயேசு எவ்வளவு நல்லவர், ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக வெக்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். எனவே இந்த நாட்களும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்க நீங்களும் கூட ஜெபத்துக்கு விரதமாக அநேக தடைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் வேலைகள் வரலாம், பயங்கரமான காரியங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு தேவனுக்கு 3 வேலையை அவர் ஜெபம் பண்ணதுனால கடைசியில் நடந்தது என்ன? சத்துடைய எல்லா கிரியைகளும் கர்த்தர் முறியடித்தார். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் வரலாம், அவங்களுக்கு விரதமாக கோர்ட் கேஸ் போடலாம், பொய் கேஸ் நடக்கலாம், எல்லாம் மூலமாக நிறைய பேர் ஓனர்கிட்ட சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அவங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவங்களே கடைசியில் என்ன செய்வாங்க? வெக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தானியேல் 3 பேரும் ஜெபித்தது போல நீங்களும் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். நாம் தலைகளை தாழ்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபம் பண்ணலாம்ப்பா. அரசாங்கத்தில் சட்டங்கள் வந்தாலும் கூட எதற்கும் பயப்படாதபடி ஆண்டவரை உண்மையே நம்பி இருக்கிறாரப்பா. கடைசியில் அதே அரசாங்கத்தில் உள்ளவர்களோட கண்களையும் தடுக்க கிருபை செய்து அவரே நீ ஆராதிக்கிற தேவனை தவிப்பார்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவரை எல்லாடு கண்களும் தடுக்க கிருபை செய்து அந்த சிங்கங்கள் வாயிலே நீ கட்டிப்படிறப்பா. இன்றைக்கி எங்களுக்கு விரதமாக அநேகர் கர்ஜிக்கிற சிங்கம் போல இவனுடைய ஊழியத்தை கெடுக்கணும், இவனுக்கு விரதமாக குடும்பத்தில் நிறைய ஏதாவது கெட்ட பேர் உருவாக்கணும், அநேக காரியங்களை வேலையை கெடுக்கணும், திருமணத்தை நடத்த விடா அப்படி பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ பேர் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கலாம்ப்பா. சிங்கங்கள் வாயை கட்டி போட்ட தேவன், இதை பார்த்துக்கிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இவர்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா சத்துடைய கிரைகளையும் கட்டி போடுவீராக. அப்பா நீர் உயர்த்துங்க, ஆசீர்வாதங்க, மேன்மைப்படுத்துங்க. அதே போல் தானியேலே போல நாங்களும் இடைவிடாமல் ஜெபிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்ய போறக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே.